துடிக்குது மனசு. இப்ப நம்ம கூட டாக்டர் பரித்தல் வேகம் பேச வந்திருக்காங்க. இவங்க ஒரு பள்ளி ஆசிரியை. கதை சொல்றதும் கதை மொழிபெயர்ப்பு செய்யறதும் இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். கதை மூலமா பாடங்கள் கத்து கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை காலமா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கேன். 30 வருஷமா. இப்ப நடுவுல கதை சொல்லி பாடம் கத்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. நம்ம பாடம் நடத்தும் போதே ஒரு திருக்குறள் நடத்தினாலும் சரி, வேற எது நடத்தினாலும் சரி, எங்கெல்லாம் கதைய நம்ம சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் கட்டாயம் சொல்லுவேன். அது இல்லாம எப்பவாவது ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கோ மாசத்துல 2-3 நாளைக்கோ நான் பசங்களை கதை சொல்ல சொல்லி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இல்ல, இது வந்து ரீசெண்டா ஏற்படுத்தின ஒரு நீங்களா கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக்கா? ஏன்னா வந்து கதை சொல்றதுன்றது ஒரு பாடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே சம்பந்தம் இல்ல. ஆனா நம்ம பாடம் நடத்தும் போது கதை சொன்னா அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு தெரிஞ்சது. சோ அதனால நான் பசங்களுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். சோ அதை எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். சோ இந்த மிஸ்னாலே கதை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைச்சதுனால அதை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன மாதிரியான கதைகள் சொல்லுவீங்க நீங்க? இப்போ அது அந்த இதை பொறுத்து. இப்போ ஒரு திருக்குறள் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னு ஒரு திருக்குறள் வருது. சோ இந்த அன்புடையவர்கள் எல்லாத்தையுமே உயிர் உடம்ப கூட கொடுப்பாங்கன்னு நான் சும்மா ஒரு மீனிங் மாத்திரம் சொல்லாம ததீசு முனிவரோட கதை, சிபி மன்னனோட கதையை சொல்லி அந்த திருக்குறள் நடத்துறேன். சோ இந்த மாதிரி மேக்சிமம் எந்த திருக்குறளுக்கு எந்த கதை, நான் நிறைய கதை படிக்கிறதுனால என்ன அறியாமலே சொல்ல வந்துடுறது. இல்லனாலும் நான் படிக்கும் போது அது முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால பெரும்பாலும் முடிந்த அளவு கதை சொல்லாம நான் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுவேன் பாடம் நடத்தும் போது. ஓகே, இது வந்து தமிழ் பாடத்துக்கு தான் தகுமா இல்ல மற்ற பாடங்களுக்கும் இந்த மாதிரி பண்ண முடியல? நல்லா பண்ண முடியும், மத்ததுல கொஞ்சம் கஷ்டம் தான். மொழிபெயர்ப்பு உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இல்லையா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்து சில ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண சொல்லும் போது நம்மள பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஒரு முறை வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியை கொண்டு வந்து கொடுத்து இத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு பாடலா எழுதி கொடுத்தா நம்ம ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை தமிழ்ல இல்ல, இது வித்தியாசமான கதையா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மூட முயல்னு ஒரு கதை. சோ அதை நான் என்ன பண்ணேன், சரின்னு அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கவிதை எழுத வரும். மூட முயல்ன்றது அந்த தமிழாக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நான் கொடுத்த பேரு. அது கொடுத்து அந்த கதையை நான் வந்து அது மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸ்கூல் டிராமாவில அது வந்து அது பண்ணப்போ நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இந்த களஞ்சியம்ங்கிற அந்த ஃபவுண்டேஷன் காரவங்க, அவரு குழந்தை எங்க ஸ்கூல்ல படிக்கிறது, அவர் அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேடம், இது மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மதுராந்தகத்துல ஒரு சமுதாய தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இத மாதிரி ஒரு 10 கதையை எடுத்து நீங்க பாடலாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னார். சோ அவருக்காக வேண்டி நான் 100 கதை படிச்சேன், செலக்ட் பண்ணேன். அதுல இருந்து வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி அந்த 10 கதைகளை கவிதை நடையில எழுதி அவர் கொடுத்தேன். அவர் இசையமைச்சு, எங்க ஸ்கூல்ல இருக்க மியூசிக் டீச்சரே அது பண்ணாங்க. சோ அவர் இசையமைச்சு சீடியா பப்பர மிட்டாயின்ற பேர்ல 2 பகுதியா வெளியிட்டார். இப்படிதான் மொழிபெயர்ப்பு அப்படின்றத விட அந்த ப்ரோஸ வந்து நீங்க போயிட்டே மாத்திடுறீங்க. பாடலா இருந்தா சுலபமா போய் பசங்களை ரீச் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப கதை சொல்றதை விட அதையே நீங்க பாட்டா சொன்னா இன்னும் சுலபமா, ஏன்னா கிராமத்துல இருக்க பசங்களுக்கு மனசுல நல்லா பதியும். பாட்டா கேட்கும் போது இன்னும் நல்லா இருக்கும், அதை பாடுவாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால அவருக்காக இந்த முயற்சி நான் பண்ணுவேன். அது இப்ப சக்சஸா போயிட்டு இருக்கு. அவரு 2 CD வெளியிட்டு இருக்காரு. எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்களேன். பாடல் ரொம்ப பெருசு, ஃபுல்லா பாட முடியாது. அந்த கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அடக்கம் பெருமை தரும், ஆணவம் அழிவை தரும், புரிந்து நடந்தால் உன்னை புகழும் தேடி வரும். அது மாதிரி இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, நன்றி கெட்ட உயிருக்கு நாம் உதவி செய்தாலே நமக்கே தீங்கு விளையுமே, நம் உயிரும் கூட போகுமே. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல் அந்த கதையோட முடிவுலையும் ஒரு கருத்து வர்ற மாதிரி நான் முடிச்சிருக்கேன். ஒவ்வொன்றுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அந்த மாடும் சிங்கமும் கதை. அதுல பாத்தீங்கன்னா, மாடே ஆனாலும் மனிதனே ஆனாலும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் பகைகள் கூட அஞ்சுவர், பயந்து ஒதுங்கி கெஞ்சுவர். சோ இந்த மாதிரி
சும்மா வெறும் கதை மாத்திரம் சொல்லாம அது கடைசியில ஒரு கருத்து வர்ற மாதிரி நான் ஒவ்வொரு இதையும் முடிச்சிருக்கேன். மாரல் எப்படின்னா, ஒரு கதைனா கருத்து இல்லாம கதை இருக்க முடியாது. அதுக்காக கருத்தை போய் திணிக்கவும் முடியாது. ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்காக ஒரு கதை சொல்லலாம், இல்ல ஒரு கதையை சொல்லிட்டு அதுல என்ன கருத்து இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கட்டாயம் கதை இருந்தா அதுக்கு ஒரு கருத்து இருக்கணும். கதை சொல்கிற அந்த வழக்கமே இப்ப இல்லாம போயிடுதுன்னே சொல்லலாம். அழகா ஒரு சார்லஸ் டிக்ஸ்ன்ற ஒருத்தர் சொல்றாரு, நம்ம குழந்தைகளை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நம்மள ஒவ்வொருத்தரோட கடமை. எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னா, ஒண்ணு அவங்களை நல்லா விளையாட விடணும், ரெண்டாவது கதை சொல்லணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் குழந்தைங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. இப்ப கதை சொல்றது இப்போ எப்போ கூட்டு குடும்பம் அமைப்பு சிதைஞ்சு போச்சோ அப்பவே இந்த கதை சொல்றதும் குறைஞ்சு போச்சு. நம்ம சுகி சிவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த சமய சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்துறவர். அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி இந்த சமய சொற்பொழிவுல கதைகள் சொல்றதுக்கு எனக்கு காரணமா இருந்ததே ஒரு பாட்டி. அந்த அம்மா யாருன்னா இவரோட அப்பா சுப்பிரமணியமும் அகிலனும், நாவலாசிரியர் அகிலன் எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். லீவானா இவர் பையனை கொண்டு போய் அந்த வீட்டுல விட வேண்டியது. அப்போ அந்த அம்மா ஒவ்வொரு வாட்டியும் சாதம் ஊட்டும் போது ஒரு கதை சொல்லிதான் சாதம் ஊட்டுவாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, பாட்டி தான் என்னோட ஜகத் குரு. கதைய சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தும் மனசுல போய் நல்லா பதியிறது. சோ இத ஒரு டெக்னிக்கா நான் யூஸ் பண்றேன். ஒரு தடவை என்ன ஆச்சா, ஒரு முயலும் ஒரு ஆமையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததா. அப்ப என்னாச்சு, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நம்ம ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப என்னாச்சு, சரி 2 பேரும் ரேஸுக்கு ரெடி ஆனாங்க. அப்ப கோ சொன்ன அப்புறம் 2 பேரும் ஓடிட்டாங்க. அப்ப என்னாச்சு, முயல் ஃபாஸ்டா ஓடிடுச்சு. அப்ப ஆமை மெல்லமா தானே போகும், ஆமை மெல்லமா போயிட்டு இருந்தது. அப்ப என்னாச்சு, முயல் ஸ்பீடா போயிடுச்சான். இப்ப டயர்ட் ஆயிடும்ல, அப்படியே படுத்து தூங்கிடுச்சான். அப்ப என்னாச்சு, தூங்கின அப்புறம் ஆமை மெல்லமா வந்துட்டே இருந்துதான். முயல் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஆமைய காணோம். முயல் என்ன நினைச்சது, ஆமை இன்னும் அங்கே இருக்கு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறோம் அப்படின்னு ஓடிச்சான். இப்ப என்னாச்சு, அங்க பார்த்தா ஆமை போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுச்சான். முயல் என்னாச்சு, முயல் தோத்து போயிடுச்சு, பாவம். சொல்ல துடிக்குது மனசு.